தாவேக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் சென்சார் வழக்கு தொடரும் நிலையில் தேர்தலுக்கு முன் அத்திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பிருக்கிறதா என்றும் ரிலீஸ் ஆவதில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு தேர்தலில் எதிரொலிக்குமா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருப்பூர் மாவட்டம் அவினாஷி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த ஜனநாயகன் படம் தள்ளி போக 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 எங்களுக்கு அது பிளஸ் தான். அரசியல் ரீதியா அவருக்கு ரொம்பவுமே இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவரை ஒரு நீர் பூத்த நெருப்பு மாதிரி ஒரு எரிமலையில ஒரு கல்லை போட்டு அமுத்த அந்த எரிமலையோட இது வேகமா தான் வெளிப்படும். அதாவது அதோட சீற்றம் எந்த அளவுக்கு நம்ம அவரை போட்டு உள்ள அமுத்தணும்னு பாக்குறோமோ அந்த அளவுக்கு அவர் சீறி வெளியே பாஞ்சு அவரோட செயல்பாடுகள் எல்லாம் அவ்வளவு இதா பண்ணத்தான் போறாரு. தலைவா படத்துல இருந்து பல படத்துகளுக்கு எங்க அண்ணனுக்கு தடைக்கு மேல தடை போட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா அதையும் நாங்க உடைச்சு மீண்டும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னும் 1000 தடைகள் போட்டாலும் எங்க அண்ணன் ஜெயிச்சிருவாரு. ஏன்னா எங்க அண்ணன் முன்னாடி நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க எத்தனை தடைகள் போடுங்க அதை எல்லாத்தையும் தடைகளை உடைத்து இருந்து நாங்க மீண்டும் வருவோம். ஏன்னா ஜனங்களோட நாயகன் ஜனநாயகன் அண்ணன் விஜய் மட்டும்தான். படம் வரணுங்க, கண்டிப்பா வரணும். அதாவது நீங்க தள்ளி போடுறீங்க நல்லது, நம்ம இதை தள்ளி போட்டா அவரால் வர முடியாது அப்படிங்கிறீங்க. அது எங்களுக்கு இன்னும் ஜாதகமா தான் முடியுதுங்க. எங்களுக்கு இன்னும் எகென்ஸ்ட் பலம் அதிகமாகுதுங்க. எங்களுக்கு மக்களோட இதுவோட இன்னும் இப்படி தள்ளி போகுதே. அப்ப அவங்களோட இது மூமெண்ட் இந்த படத்தை அழிச்சா அவர் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அது தப்புங்க. கண்டிப்பா தளபதி வருவாருங்க, வரணும். விஜயினுடைய படத்தை நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா அவருக்கு ஓட்டு போடாம இருக்க போறது இல்ல. ரிலீஸ் பண்ணிட்டாலும் அவர் சிஎம் ஆக போறது இல்ல. மக்களுக்கு சினிமா வேறு அரசியல் பகுத்தறிவு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் இருக்குது. அதனால அரசியல் வேறு சினிமா வேறு, இது ரெண்டையுமே ஒப்பிட்டு பாக்குறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாங்க பொங்கலுக்கு போய் படத்தை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு நாங்க போயிருப்போம். நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணாம தள்ளி வைக்க எங்களுக்கு அவரு படம் ஓடுதோ ஓடலையோ, ரிலீஸ் பண்றீங்களோ பண்ணலையோ அது எங்களுக்கு தேவையில்லை. இப்ப அவர் எப்ப ஆட்சிக்கு வருவாரு, நம்ம எப்ப போய் ஓட்டு போடலாம், இவர் தேடி அவரு வராரு வரல, அவரு நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரு எங்க இருந்தாலும் சரி, நாங்க ஓட்டு போடுற கடமை எங்களோட கடமை. அவருக்கு தான் ஓட்டு போடணும் முடிவு பண்ணியாச்சு. நாங்க போய் எங்க ஓட்டை போட்டுட்டு நாங்க எங்க வேலையை பார்த்துக்குவோம். மக்கள் குரல் பகுதியில் அவினாசி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.